அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை உண்மையாகவும் ஆழமாகவும் காதலிக்க இதை சொல்லுங்கள் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஒரே ஒரு அஃபர்மேஷன் சென்டென்ஸை நம்ம இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். புதுசா பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. இங்கிலீஷ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் அஃபர்மேஷன் சென்டென்ஸை யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் உங்க மேல உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவார். இந்த மெத்தட்ல அஃபர்மேஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம், பாசிட்டிவான சிம்பிளான ஒரு வாக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். அதை ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வாக்கியத்திற்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மெத்தட்ல அஃபர்மேஷன்ஸ் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்னு ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுனால இமீடியட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 30 நாட்களுக்கு எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் பிரேக் வந்துருச்சுன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் பெரிய பிரேக் எதுவும் நீங்க எடுக்க வேண்டாம். டோட்டலா 30 டேஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள்னு 30 நாட்களுக்கு இந்த வாக்கியத்தை தொடர்ந்து நீங்க சொல்லணும். எந்த டைம்ல நீங்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துல ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா நீங்க இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வாக்கியத்தை நீங்க சொல்ல வேண்டாம். உடலும் மனமும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு 5 நிமிடங்களாக பார்த்து நீங்க தேர்வு செய்யுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. அதனால ரொம்ப வேகமா நீங்க சொல்ல வேண்டாம். நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். சரி, வாங்க அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. வீனஸ், மை எக்ஸ் லவ்ஸ் மீ அன்கண்டிஷனலி. வீனஸ், மை எக்ஸ் லவ்ஸ் மீ அன்கண்டிஷனலி. இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா, வீனஸ் மை ராஜா லவ்ஸ் மீ அன்கண்டிஷனலி. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா, வீனஸ் மை ராணி லவ்ஸ் மீ அன்கண்டிஷனலி. இப்படி நீங்க சொல்லணும். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த வாக்கியம் இது. நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த நேம பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த நேம நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்தலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த நபரை என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை
மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. ஒவ்வொரு முறையும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருடன் நீங்க சந்தோஷமாக இருப்பதாக ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்லணும். எந்த ஒரு ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ரொம்பவுமே சந்தோஷமா கேஷுவலா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த அளவிற்கு மகிழ்ச்சியான உற்சாகமான மனநிலையில இந்த வாக்கியத்தை நீங்க சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டாலும் கூட 30 நாளைக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல டிராப் பண்ணிட கூடாதுங்க. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வாரத்துக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.